ஹை ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு யாஷிகர். நீ நான் காதல் அப்கமிங் ஷூட்டிங் ஸ்பாட்லேருந்து ஒரு சில அப்டேட்ஸ் எல்லாம் வந்திருக்கு. நம்மளோட ராகவ் அண்ட் அபி 2 பேரும் சேர்ந்து எடுத்துக்கிட்ட மாதிரியான ஒரு சில பிக்ஸ் எல்லாம். இந்த லொக்கேஷன் பார்த்தீங்கன்னா, கோவிலில் வந்து நேற்றுக்கு ஷூட்டிங் வந்து போயிருக்கு. கோவிலில் என்னடா ஷூட்டிங்? அபி, ராகவ், அனு, ஆகாஷ் இவங்க 4 பேரும் வந்து ஷூட்டிங் லொக்கேஷனில் இருக்காங்களே அப்படின்னு பார்க்கும்போது, ராகவ் வந்து அபிகிட்ட சொல்லுவார், உன் அக்கா வந்து என்னோட தம்பியை விரும்புகிற மாதிரி எனக்கு தோணுது. நீ வந்து வாட்ச் பண்ணு, நல்லா மானிட்டர் பண்ணினா உனக்கே தெரியும் அப்படிங்கிற மாதிரி. இன்னொரு பக்கம் அனுவோட கையில் வந்து தாலி இருக்குது. இங்கே வந்து நம்மளோட ஆகாஷ் வந்து வேஷ்டி சட்டையில் பயங்கரமாக ரெடியாகி வந்திருக்காரு. அனு நார்மலாக எப்பயும் போல் தான் கூட்டிகிட்டு வந்திருக்காங்க. இதில் வந்து ராகவ், அபி இவங்க 2 பேரோட பிளானாக இருக்கிறதுக்கு வாய்ப்பு வந்து கம்மி தான். வீட்டில் சம்மதிக்க வச்சு பண்ணிக்கணும் அப்படின்னு தான் முடிவு பண்ணுவாங்க. ஆனால் இங்கே ஆகாஷ் வந்து வீட்டில் யாரும் ஒத்துக்கல அப்படின்னு ஃபேமிலியை வந்து சமாதானப்படுத்த முடியல அப்படின்னு சொல்லிட்டு அனுவை கல்யாணம் பண்ணிக்கணும் அப்படின்னு முடிவெடுக்கிறாரு போல இருக்கு. அதனால் அந்த கோவிலுக்கு வந்து அபி மூலயமா அனுவை வர வச்சு அவங்க கழுத்தில் தாலி கட்டுறதுக்கு வந்து முயற்சி பண்ணுவாருன்னு நினைக்கிறேன். கண்டிப்பாக கல்யாணம் வந்து நடக்காது. ஏன்னா கல்யாணம் வந்து ஓவரால் ஃபேமிலி எல்லாருமே சம்மதம் வாங்கிடுவார் நம்ம ராகவ். அதே மாதிரி இந்த பக்கம் அனுவோட வீட்லேயும் நம்மளோட அபி வந்து சம்மதம் வாங்கி பொண்ணு பார்க்க வர்றது, அந்த மாதிரி நிறைய சடங்குகள்லாம் நடக்கும். ரொம்பவே இன்ட்ரெஸ்டிங்கான மேரேஜ் ட்ராக் இருக்குது. அதில் நம்ம ராகவ் அண்ட் அபி அவங்களோட மேரேஜ் ட்ராக்கும் நடக்கும். விறுவிறுப்பான கதைக்களத்தோட அடுத்து நீ நான் காதல் வரப்போகுது. அப்கமிங் ஷூட்டிங் லொக்கேஷன்லேருந்து ஷேர் பண்ணியிருந்த இந்த ஒரு அப்டேட், உங்களோட கருத்து என்ன? ஆகாஷ், அனு அவங்களோட மேரேஜ் வந்து நடக்குமா? ஏன்னா கொஞ்சம் வித்தியாசமாக தான் எடுத்துகிட்டு இருக்காங்க தமிழில். என்னை பொறுத்த வரைக்கும் நடக்காது. பாப்போம், வெயிட் பண்ணி உங்களோட கருத்து என்ன அப்படின்னு கமெண்ட் பாக்ஸில் மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள்.